என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓப்பன் பண்ணா ஹீரோ ஜெயிலேருந்து வெளியில் வராரு. அவர் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வேற ஒரு பேரோட வராரு. வந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள் ஒரு சில பேருக்காக அவர் நன்மையை செய்கிறாரு. செஞ்சு அவர் மாட்டிக்கிட்டாரா, அந்த விஷயம் அவரால் பண்ண முடிஞ்சுதா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸான எலிமெண்ட்டோட வச்சு ஃபுல் காமெடியில் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. படத்தோட வாவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி அண்ணா கண்டிப்பாங்க, அவருக்காக தானே இந்த படத்தையே நம்ம பார்க்க தேட்டருக்கு போகிறோம். ஸோ அவரு கண்டிப்பாக நம்ம ஏமாத்தலை அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி கேரக்டர்லாம் அவருக்கு சாதாரண கேக் வாக் மாதிரி கூலாக சில்லாக செம்ம ஃபன்னாக காமெடியாக பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஃபைட் வருங்க. சூப்பராக இருந்தது. ஏன்னா ஒரு பொண்ணை ஒருத்தர் கிண்டல் பண்ணால் அந்த பொண்ணு என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு வேலை பண்ணி காமிச்சிருக்காரு விஜய் சேதுபதி அண்ணா. செம்மையாக இருந்தது, ஒர்க் அவுட் ஆச்சு. படத்தில் அடுத்த ரொம்ப முக்கியமான கேரக்டர் யார் தெரியுமா? நம்ம யோகி பாபு. சூப்பராக காமெடி பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம். ஏன்னா படத்தில் அவரே அடிச்சுப்பார் ஒரு சீனில், தேட்டரே பிளாஸ்ட் சிரிப்பு. அதே மாதிரி அவர் ஃபீமேல் கெட்டப்பில் வந்திருந்தாரு. அடடா, அதை எதிர்பார்க்கவே இல்லை யாருமே. அந்த கெட்டப்பில் அவரை பார்த்தோன்னே செம்ம காமெடியாக இருந்தது, சூப்பராக இருந்தார். அண்ட் படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் அவர் ரொம்ப நல்ல கேரக்டர் பண்ணியிருந்தாரு. எல்லாத்துலேயும் எல்லா சீன்லையும் கண்டிப்பாக நம்மளை சிரிக்க வச்சார். படத்தோட நெக்ஸ்ட் வாவ் என்ன தெரியுமாங்க? நம்ம கேஜிஎஃப் இல்லைங்க, தருமான ஒரு கேரக்டர் பண்ணார் பாருங்க. மிரட்டிட்டாரு, பயப்படுத்தலைங்க, காமெடியில் மிரட்டிட்டாரு. ஆனால் அந்த தர்மாவையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பெரிய வில்ல இருந்தாங்க. யார் தெரியுமா அந்த வில்ல? நம்ம பப்ளு. சூப்பராக பண்ணியிருந்தாரு. எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு வேற தரம் வெறித்தனம் பண்ணியிருந்தார். வாவ் 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 அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சீனுங்க. அதாவது கேசினோல நம்ம எல்லாரும் கார்ட்ஸ் எல்லாம் விளையாடி பார்த்துருக்கோம், படத்துல எல்லாம் பார்த்துருப்போம். ஆனா இங்க ஒரு யாட்சில கார்ட்ஸ் விளையாடுவாங்க. அந்த கார்ட்ஸ் விளையாடுறதே ரொம்ப த்ரில்லிங்கா இருந்தது. எத்தனை பேர் ஆன்லைன் ரம்மி ஆரம்பிக்க போறாங்களோ தெரியல, அந்த அளவுக்கு ரொம்ப விறுவிறுப்பா இருந்தது அந்த சீனு. அதுல யோகி பாபுக்கு ஒரு இமேஜினேஷன் சீன் இருந்ததுங்க. செம்ம ஃபைட், மாஸ் ஃபைட்டு, தெறிக்க விட்டாரு. அந்த கிளைமேக்ஸ் இருக்கு இல்லையா, வேற லெவல், செம்ம பிளாஸ்டா இருந்தது தேட்டர்ல. அதே மாதிரி மணி ஹேஸ்டிங், அதாவது இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு திருட்டு நடக்கும், அது செம்மையா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப விறுவிறுப்பா இருந்தது. என்ன ஆகுமோ அந்த சேசிங் எல்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாரு டைரக்டர். படத்துல கிட்டத்தட்ட ஒரு 10-15 இடம் வாவுன்னு சொல்ற மாதிரி இருந்ததுங்க. ஆனா ஒரு சில இடம் இன்னும் பெட்டர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இருந்தது. அந்த பெட்டர் பண்ணியிருக்கலாம் சைடு என்னவா இருக்கும் பார்க்கலாமா? படம் ஆரம்பத்திலே ஒரு கிரிமினல் ஹீரோ கிட்ட சொல்றாரு, நீ என்ன வேலை பண்ணிட்டு இங்கேருந்து தப்பிச்சு போற அப்படின்றது எனக்கு தெரியும், ஆனால் அங்கே போய் நீ ரிவீல் பண்ணாத, நீ காமிச்சிக்காத அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு தெரியும் இவர் வேற ஒருத்தர் மாதிரி தான் இங்கே பண்ண போறாரு அப்படின்னு. அந்த சஸ்பென்ஸை சர்ப்ரைஸாக நமக்கும் எண்டு வரைக்கும் வச்சிருந்தா இன்னும் அது சர்ப்ரைஸாக சூப்பராக இருந்திருக்கும். நான் யோசிக்கிறேங்க, நம்ம வீட்டில் துணியெல்லாம் காஞ்சா கொண்டு அப்படியே நடு வீட்டில் போட்டு 2 நாள் கழிஞ்சு மடிச்சு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு நடுவில் கட்டுக்கட்டா பணம் வச்சிருக்காங்க. அந்த பணத்துக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்துருக்கலாம். அதில் ஒரு கட்டை எடுத்து பீரோ வாங்கி அந்த பணத்தையும் அடுக்கி வச்சிருந்துருக்கலாம். அப்படியா யார் வந்தாலும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி போட்டு வைப்பாங்க? கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்கலாம். படத்தில் நம்ம ஹீரோ போராடுறது யாருக்காக தெரியுமாங்க? ஹீரோயின் ருக்மணிக்காக, கல்பனான்ற ஓனருக்காக, நம்ம யோகி பாபுக்காக. அவங்களோட கடன் பிரச்சனை எல்லாம் தீர்க்கறதுக்கு தான் அவர் போராடி காசை இவ்வளோ சம்பாதிக்கிறாரு. ஆனால் இவங்களுக்காக எதுக்கு இவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்ற அந்த பாண்டிங் இருக்கு இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஒரு மணி ஹேஸ்ட்டை 40 கோடி ரூபாவை ஒத்த ஆளா ரோட்டுக்கு மத்தியில் நின்று நம்ம ஹீரோ அடிச்சிடுறார். ஆனால் மலேசியன் போலீஸை இன்னும் கொஞ்சம் பெட்டராக காட்டியிருக்கலாம். படம் ஸ்டார்டிங்லேயே பாஸ்போர்ட் பார்க்காம, பாஸ்போர்ட்டில் இருக்க ஃபோட்டோ பார்க்காம, ஒர்க் பெர்மிட்டே பார்க்காம யாருக்குங்க அந்த நாட்டில் வேலை கொடுப்பா? லேபராக வச்சுருப்பாங்க. அதை கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்கலாம். முக்கியமாக இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கானே தெரியாமல் யாராவது சாவி கொடுத்து வண்டியை ஓட்ட சொல்லுவாங்களா? அதை கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்கலாம். மொத்தத்தில் கிளைமேக்ஸ் பிளான் இருக்கு இல்லையா, அந்த பெரிய பிளானையே இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்கலாம். மொத்தத்தில் இந்த ஏஸ் படம் இருக்கு இல்லையா, அதில் கேமரா, எடிட்டிங், மியூசிக், பேக்ரவுண்டுன்னு எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே 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 மொத்தமே 6 கேரக்டரை வச்சு இந்த படத்தோட ப்ரொடியூசர் கம் டைரக்டர் ஆறுமுக குமார் அசத்தியிருக்காருன்னே சொல்லலாம்.
ஒருவேளை ஆறுமுகக்குமார்னு பேர் இருக்கிறதுனால தான் 6 கேரக்டரை வச்சு பண்ணியிருப்பாரோ? ஆறுமுகனுக்கு தான் வெளிச்சம். ஓவரால் படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் இவ்வளோ நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க. படத்தோட கதையும்